உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்றே விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருளே சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஆமையா சுவதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திருமோ இந்த அழகான தேவதானமான நகரத்திலே புகழாக வந்த மந்த ஆமையா என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலா
வல்லியா 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 தினை புனத்தில் வருகிறேன் ஆவாய்த்த தினை மாவை உண்ட வாடி ஆரமுகம் திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபாட சூரனை வடி வடி வேலவா
பெரியவர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது இந்த தேவதானமான நகரத்திலே இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட மேல மாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல இருக்கன்குடியில இருக்காளே மாரியம்மா, என்ன பெத்தவா மாரியம்மா, அந்த அம்மா தான் இந்த அம்மா, அந்த அம்மா தான் இந்த அம்மா, இந்த அம்மா தான் அந்த அம்மா. ஓ ரைட். அப்பேற்பட்ட யாரு அம்மா? அப்பா திருக்குதா இவரு இப்ப கூப்பிட்டாங்களேன்னு ரொம்ப முக்குதாரு. அம்மா பேரை கூப்பிட்ட உடனே நீ ரொம்ப முக்குனேன்னு வைகி தையல் புரிந்துரும். பிறகு என் மேல வர்றது எனக்கு தான் தெரியும். அப்படியா? வராதங்க நானே நொஞ்சி போயிருக்கேன். என் மேல வராத பிறத்து இருக்க அந்த மொட்டையர்கிட்ட போறோம். அவர்கிட்ட சொன்னேன், இல்ல சரி அவர் பயபக்தியா இருக்க மாட்டாரு, நீ தான் எனக்கு பயபக்தியோட விரதம் இருப்ப. ஆமா ஆமா, இவர் ரொம்ப பயபக்தியா 3 மாசமும் குளியாம இருக்காரு. அப்ப நல்ல பெரிய டாக்டரை பாரு. சரி, உங்க மேல வர்றது யார் அது? அதான் அடங்காப்பிடாரி. அடங்காப்பிடாரி உங்க மேல வர்றது தப்பு. ஏன் வரக்கூடாதுங்க? இதை கொஞ்சம் குறைங்க ஐயா, கொஞ்சம் குறைங்க. இதை அவன் மேல வர்றது தப்புனா என் மேலதான் வாரம்னு அடம் பிடிக்கா. அம்மா ஏன் தாத்தா மேல வாராருன்னா அவர் இருந்த விரதம் அப்படி விரதம். அவரு ரொம்ப உடம்புக்கு நல்லா இல்லைன்னு நானும் ஆச்சியும் ஜோசியம் பார்க்க போனோம் தாத்தாவுக்கு. அப்ப ஜோசியக்காரு சொன்னாரு, தாத்தாவுக்கு தண்ணியில கண்டமா இருக்கு, தண்ணியில கண்டம் இருக்கிறதுனால தாத்தாவை கிட்ட போக சொல்லாதே அப்படின்னாரு. இப்ப தண்ணியை கண்ட என் பாட்டுக்கு தூரம் விலகி போயிருவேன். தண்ணியில கண்டம்னா தண்ணி கிட்டே போக கூடாது, குளிக்கவே மாட்டேன். சரி, குளிச்சு 3 மாசம் கேளு முதல்ல. தண்ணியில கண்டம்னு சொன்ன உடனே இவர் குளிக்க கூடாதுன்னு சொல்லி குளிக்காமலே 3 மாசமா வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. சுவாசிகாரு தண்ணியில கண்டம்னு சொல்லியிருக்காரு, தண்ணி கிட்ட போகப்படுமா? தண்ணினா அந்த தண்ணியில கண்டம் இல்ல, தாத்தாவுக்கு இந்த தண்ணியில கண்டம். 12 மணிக்குள்ள தண்ணியா? கடை பக்கமே போக கூடாதுன்னாரு ஜோசியக்கார். இவர் கடை பக்கமே லாந்திக்கிட்டு இருக்காரு. நீ ஆகியும் போய் விவரம் கட்டியல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லலாம்ல. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு சொன்னா நீ கேட்க மாட்டீர. அப்படியா? விவரத்தை சொன்னா கேட்கணும்ல. ஆமா, அப்படி இருக்கிறதுனால தண்ணியில கண்டம்னோன்னா குளியாம இருக்கு. அதனாலதான் மாரியம்மான்னு பேரை சொன்ன உடனே தாத்தாவுக்கு அப்படியே அள்ளிக்கிட்டு வரானா. அப்படி இப்படி வரல, வந்து ஒரு குளிக்குதான் என்ன விடுதா. அது ஏற்கனவே உடம்பு கயிறு போல இருக்கு. ஆமா, அம்மா வந்து அந்த முறுக்குதா. அப்பேற்பட்ட இந்த மேல மாரியம்மனுடைய திருவாலயத்திலே சரி அம்மனுடைய ஆலயத்தில் பங்குனி மாதத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்வுக்காக நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே தேவதானத்துக்கு வந்தோம். ஒரு 6 மாசம் இருக்குமா? 6 மாசம் முன்னாடி தான வந்தோம். 6 மாசம் இல்ல, ஒரு வருஷமும் இல்ல, 4 மாசம் தான் இருக்கு. 4 மாசம் தான் இருக்கும். நம்ம வந்த நேரம் மழை லேசு மழை, அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சு போயிட்டு, அதனால 2வது முறையாகவே நாமலை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 8 மணிக்கே வைக்கணும்னு தான் சொன்னாங்க. நாங்க வரும்போது கார் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, அதனால காலதாமதமும் ஆகி போச்சு. அதனால மன்னிப்பு வேண்டி கேட்டுக்கொண்டு வண்டி வந்து ஓடனா தான் வண்டி. ஆமா, ஓடல்னு சொன்னா சண்டி. ஆமா, மோட்டார் வந்து மோட்டார் எந்த நேரத்துல நிக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொல்லி இருக்காங்க, வண்டி ஓடனா வண்டி, ஓடாட்டா சண்டி. அதனால இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே நாமல் முதலாகவே
மூலமாகவே வில்லிசை ஆரம்பிக்க வேண்டுமானால் அது என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. எப்படியோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி இல்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? சாமி ரோட்லயே வந்துட்டு ரோட்லயே வீட்டுக்கு போயிரும். பைபாஸை விட்டு சாமி கீழே இறங்க மாட்டார். அவர் பிறந்தாதான் உள்ள வர முடியும். சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? மனமகிழ்ந்து ஆடும். அப்படி இருப்பதனால சரி, நான்கே வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த மேல மாரியம்மனுடைய திருப்புகழையை பாட இருக்கிறோம். நாங்கள் பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் குறை இருந்தாலும் சாரீர குச்சம் சரீர குச்சம்னா என்ன? அதாவது சாரீர குற்றம் வந்து சாரீரம் இல்லாதவன் சபை ஏறாதுன்னு இருக்கான். அதான் குரல் வளம் வேணும்னு சொல்லுவாங்க. சாரீரம் இல்லாம யாரு சபை ஏறிக்கா? ஆமா, சாரீரம் இருந்தா தான் வர முடியும். ஆமா ஆமா, சாரீரம் இல்லாதவன் சபை ஏறாதுன்னு இருக்கான். ஆமா ஆமையா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு வில்லுபடிக்க போறோம். சரிதானே? திருச்செந்தூர் போனோம், நேத்து தூத்துக்குடி போனோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கா போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கு, இப்ப நயன் தண்ணியாவே இருக்கு, ஒரு ஊர்ல சப்ப தண்ணி இருக்கு. சரிதான். ஆனா இந்த ஊர்ல நான் வந்த உடனே என்னய்யா 2 கிளாஸ் மாட்டிட்டேன். விளக்கு பக்கத்துல இருக்கு. அப்படி இல்ல தாயி, நான் புளியங்குடியில இருந்து வந்துகிட்டு இருந்தேன். புளியங்குடியை தாண்டி வரும்போது பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு பேர் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? ஆமா, அப்படி இல்ல, அந்த பேரைத்தான் நீ பெருசா நினைக்கணும். சொல்லு பாப்போம். அந்த போனுக்கு அப்ப பச்சை போடா இருக்கே அப்படின்னு நான் கார்ல வரும்போது பாத்துக்கிட்டே வந்தேன். அப்ப அதுல போட்டிருக்காங்க மனமகிழ் மன்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மனமகிழ் மந்திரமா? மனமகிழ் மன்றம்னு போட்டிருக்காங்க. மனமகிழ் மன்றம் ஏன் அப்படி போட்டிருக்காங்க? எதுக்கு? அங்க போனா நீங்க சந்தோஷமா இருக்கலாமா? கவலை பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, பிள்ளை தொல்லை தாங்க முடியல, ஆமா கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு வீட்டுல இருந்தா கவலை தீராது. ஒரு 150 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆமா அந்த கடையில போய் ஒரு பாட்டில வாங்கி சரி தண்ணி ஊத்தாம ராவா ஒரு பாட்டில குடிச்சோம்னா உடல் வெந்து போகும். ஒரு 3 மணி நேரத்துக்கு கவலையே தெரியாது. அப்படியா? மனம் சந்தோஷமா இருக்கும். அப்போ 3 மணி நேரத்துக்கு தானே கவலை போகணும்னு நீ அடிக்க. நான் ஒரு விவரமா ஒரு மருந்து சொல்லட்டா? நீ காலம் பூரா கஷ்டப்படவே வேண்டாம். அப்படியா? ஆமா, அப்படி ஒரு மருந்து கேஸ் இது. ஒரே அடியே தூங்கிடலாம். என்ன மருந்து மாதிரி? ருவாக்கர் வாங்கி அடிக்கலாம். நீ தானே கவலைப்பட்டே 3 மணி நேரம் தூங்குனே. கடைக்காரன் வர மாட்டான், வர மாட்டான், குடுத்தவன் வர மாட்டான், குடும்பத்துல யாருமே வந்து யாருன்னு பார்க்க மாட்டாங்க. மனிதனா பிறந்தா மனிதனுக்கு கவலை இருக்கக்கூடியது இயற்கை. ஆமா, அந்த கவலையை போக்குறதுக்கு மருந்து இருக்கு. என்ன மருந்து? எதுக்கு நம்ம சாவணும் பண்ண? அதானே கேட்டேன். அப்ப இப்படியெல்லாம் நாங்க எத்தனையோ ஊருக்கு போறோம், எத்தனையோ விதமாகப்பட்ட தண்ணியை குடிக்கிறோம். அதனாலே சாரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் சரீர குச்சம்னா சில பேர் கேட்காங்க, இந்த பிள்ளைய மொபைல் போன்ல பாக்கும்போது பெரிய ஆளா இருக்கு, நேர்ல பாக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அதனாலதான் சாரீர குச்சம் இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்கள் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். நம்ம இசையில நம்ம இளையராஜா கிடையாது, இல்ல தான் டீன் அடிக்கிறதுக்கு. பாட்டுல வந்து டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது, அஜீர்காலியும் இல்ல, நம்ம அழகா படிக்கிறதுக்கு. அதானே கேட்டேன். நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு குடம். நான் நினைச்சேன் நீர் புத்துக்குளி முருகதாசார் போயிடணும் பார்த்தேன். அதனால எங்கள் ஆட்கள்
தாளங்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார். அதோடு மட்டும் இல்லாம எங்களுக்கு முன்பாகவே இந்த ஊருக்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அது போல அல்லாமல் எங்கள் 6 பேர்களையுமே அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அருகிற உத்திரனாக தரும சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்ததோ பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌரண பஞ்சமி கடக கருத்து இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் சபை ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஆரியங்கம் ஐயனார் குலத்துப்புல ஐயனார் சொரிமுத்து ஐயனார் அருமஞான சாஸ்தாவா ஐயனுக்கும் ஐயனாக அருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தாரே அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயாலே ஒரு குலவ போடுங்கம்மா முக்கா மூணு பேரும் முதற் குலவ போடுங்கம்மா இன்னும் ஒரு குலவே பின்னால குலவு போடுங்க. அவ எல்லாரும் கூட்டத்துல நல்லது வந்துடுதோன்னு பயந்து போய் எந்திரிச்சிட்டாவோ. ஆமா நீங்க கொலை போட்டீங்கன்னா நல்லது ஓடிரும். போடுங்கம்மா ஒரு குலவை தாய பொண்ணான மணி குலவை முக்கா மூணு பேரும் முதற் குலவை போடுங்கம்மா பொன்னால பூநூலா வெண்பவித்த தாவரம்மா வெள்ளியால பூநூலா வெண்கலத்த தாவரம்மா தங்கத்தால பூநூலா அணிவயிர தாவரம்மா ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி வேப்படையா முன்படையா பின்படையா
சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆண்டவன் எதற்காக படைத்தார்? 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயாரின் கற்பையுக்குள்ளே வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் நாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்குன்னு கேட்க யார்கிட்டயுமே கிடையாது. நம்ம 6 பேருக்கிட்டே ஒத்துமை இல்லையே. நீர் வாழ்வது எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கல. நான் வாழ்வது யாருக்கு பிடிக்கல? அவருக்கு பிடிக்கல. இப்படி ஒருவர்களும் ஒரு நினைப்புல இருக்கமே. நம்மகிட்ட ஒத்துமை இல்லைன்னா நம்ம வந்து சாதியாலும் மதத்தாலும் அரசியல் ரீதியாகவும் எல்லாம் பிரிக்கப்பட்டு கிடக்கும். அதேதான் நம்மகிட்ட எப்படி ஒத்துமை வரும்? அது மட்டும் இல்லை தாத்தா, அவ்வளவு பெரிய ஒற்றுமை இல்லைனாலும் ஒரு ஊருக்குள்ள ஒற்றுமை இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னா ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நீ வாழ்றத பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. அதாவது ஒரு ஆளு கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு நல்லா உழைச்சி முன்னேறி வந்து ஒரு வீடு வாசல் கட்டினாருன்னா அதுக்கு ஊருக்குள்ள பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நேத்து தெருவும் திண்ணையுமா இருந்தா இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்வை பாரியா, வீடு கட்டி இருக்கான், கார் வாங்கி விட்டுருக்கான், அவன் எங்க இருந்து பணத்தை கொண்டு வந்தானோ அப்படின்னு பேசுவாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்ப கஷ்டப்படும் போது சொல்லுவாங்க, இவன் நேத்து வெள்ளையும் சொல்லியுமா மேக்கும் கிழக்கு எப்படி வந்தான், இவன் வந்த வரத்துக்கு இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலையும் வேணும், இன்னும் கொஞ்சமும் வேணும் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப இப்படி பொறாமைப்பட்டு கொண்டு இருந்த மக்களிடையே ஒற்றுமை வருமாயா? ஒரு காலம் வராது, ஒரு காலத்திலும் வராது. என்னைக்கு நம்ம சந்தோஷப்படுவோமா எதை பார்த்தாலுமே பொறாமைப்பட்டாலும் சரி. சும்மா நம்ம வீட்டுல நம்ம பையனுக்கு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டா அடுத்த வீட்டுக்காரி நினைக்கா இவன் பிள்ளைய விட நம்ம பிள்ளை என்ன குறைஞ்சவனா, இவளை விட செவத்த பிள்ளைய கொண்டு வந்து நான் கல்யாணம் முடிப்பேன், எலுமிச்சம்பழம் கலர்ல கொண்டு வந்து கட்டி வைப்பேன் அப்படின்னு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கக்கூடிய காலம் இந்த காலம். அதேதான். அப்ப எதை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படவே இல்லையா. அது என்ன காரியம்? எந்த காரியத்தை பார்த்தாலும் மனிதன் பொறாமை வல்லியா
ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவேன். சாமி கணபதியே என் கூறு, சாமி கணபதியே என் கூறு, அப்பனை கனவிலையும் நான் மறவேன். குணபதி ஆறுமுக சாமி குஞ்சரமே உமை பாட, ராம பாடுவோமே ராமா, பலகால உமை தொழுத தேடுவோமே ராமா, நாங்கள் தட்சணா தேசமே குருவோமே ராமா, நான் குருவோமே ராமா, ஒரு குற்றம் குறை அணுகிடா ராமா உன்னே ஐயா குரு ஓமே ராமா உன்னே ராமச்சந்திர குட்டங்குரு அணுகிடாமல் சாமி ஆதியில வேதனா, ஆதியில வேதனா, ஆடலாம் பலத்தில் ஆடும் நீங்க சோதியிலே மாலை, ராமத்து வந்தாமல் நின்ற மாலை, அடி முடியும் தேவிக்கு அம்பலவானருடன் திருப்பால் நல்லருவை நானலாய் சாமி நந்தினலை குடமா ராமனில் வேண்டி ராமர் இருகையில வீசுவோம் ராமா உந்தன் சொல்லை நாங்கள் பாட, உந்தன் சொல்லை நாங்கள் பாட, எனக்கு துணை இருப்பாய் அரிதா ஐயா உங்கள் சொல்ல நாங்கள் பாட எனக்கு துணையிருப்பாயிராமோ தாயக்காலை மகளே சக்தி மலை காலை மகளே சக்தி மலை மலை மகள் மலையரசனுடன் சக்தி மலை மகளே மலை அழகு மலையரசனுடன் மகளே தாயக்காலை மகள மலை மகள் மலையரசன் திருமகள் வான்மதியால் அம்பிகை தாய வந்தருள வேணும் இடம் இருக்கு வனக்கிளி எனக்கருள வருவாய போலும் தாய மலம் இருக்கு ஈஸ்வரி அம்மாடி வந்து எனக்கு அருள் புரி தாய நெஞ்சு முட்டினா உன நாவு தடுமாடு வேளையில் நாவு தடுமாறா தாய நற்குரனும் மங்கிடா நெஞ்சதுவும் உணர்ந்திடா நினைவு தடுமாறா என் நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட ஏழைக்கு மனமிர இசைக்கருள வருவாயம் ஐந்தெழுத்தை ஓரழு அருள் புரிய வேணுமாம் எட்டெழுத்தை ஓரழு எட்டெழுத்தை ஓரழு
பேச்சு புத்திருக்கு வந்தருள் மூல முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கை நீய முப்பிடாதே முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணும் கலிக்கனாச்சி அம்பிகை கலிக்கனாச்சி தாய கலைக்கதுரை கலிக்கனாச்சி அம்பிகை தாயே தேவதானம் நன்னகரி தேவதானம் நன்னகரி சிறப்புடனே கொலைவினை மாறி மாறி பிறந்தவன் தாயான மாரியம் ஈராத்து காரியம் இருக்கன்குடி மாரியம் எனக்கருள வேணும் அம்பிகைய காளியம் அருள் புரிய வேணும் தெப்பையில பிறந்தவள் சீதையம் அவளத்தமாள் செல்ல பிள்ளை கருப்பசாமி சிறுமைக்கு நீ அருள் புரி தருமஞான சாஸ்தா தற்கார்க்க வேணும் வண்டிக்கார வைரவன் வந்தருள வேணும் அம்பிகைய மாரியம்மா அம்பிகைய மாரியம்மா தாய அருள் புரிய நீங்க அருள் புரிய
சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்காலம் ஆணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது இந்த தேவதானமான நகரத்திலே, இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட மேல மாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்தை இருக்கங்குடியில இருக்காளே மாரியம்மா, அந்த அம்மா தான் இந்த அம்மா, இந்த அம்மா தான் அந்த அம்மா. அப்பேற்பட்ட இவரு இப்ப கூப்பிட்டாங்களேன்னு ரொம்ப முக்குதாரு. அம்மா பேரை கூப்பிட்ட உடனே நீ ரொம்ப முக்குனேன்னு வைகி தையல் புரிந்துரும். பிறகு என் மேல வர்றது எனக்கு தான் தெரியும். அப்படியா? வராதங்க நானே நொஞ்சி போயிருக்கேன். என் மேல வராத பிறத்து இருக்க அந்த மொட்டையர்கிட்ட போறோம். அவர்கிட்ட சொன்னேன், இல்ல சரி அவர் பயபக்தியா இருக்க மாட்டாரு, நீ தான் எனக்கு பயபக்தியோட விரதம் இருப்ப. ஆமா ஆமா, இவர் ரொம்ப பயபக்தியா 3 மாசமும் குளியாம இருக்காரு. அப்ப நல்ல பெரிய டாக்டரை பாரு. சரி, உங்க மேல வர்றது யார் அது? அதான் அடங்காப்படாரி. அடங்காப்படாரி உங்க மேல வர்றது தப்பு. ஏன் வரக்கூடாதுங்க? இதை கொஞ்சம் குறைங்க ஐயா, கொஞ்சம் குறைங்க. இதை அவன் மேல வர்றது தப்புனா என் மேலதான் வாரம்னு அடம் பிடிக்கா. அம்மா ஏன் தாத்தா மேல வாராருன்னா அவர் இருந்த விரதம் அப்படி விரதம். அவரு ரொம்ப உடம்புக்கு நல்லா இல்லைன்னு நானும் ஆச்சியும் ஜோசியம் பார்க்க போனோம் தாத்தாவுக்கு. அப்ப ஜோசியக்காரு சொன்னாரு, தாத்தாவுக்கு தண்ணியில கண்டமா இருக்கு, தண்ணியில கண்டம் இருக்கிறதுனால தாத்தாவை கிட்ட போக சொல்லாதே அப்படின்னாரு. இப்ப தண்ணியை கண்ட என் பாட்டுக்கு தூரம் விலகி போயிருவேன். தண்ணியில கண்டம்னா தண்ணி கிட்டே போக கூடாது, குளிக்கவே மாட்டேன். சரி, குளிச்சு 3 மாசம் கேடு. முதல்ல தண்ணியில கண்டம்னு சொன்ன உடனே இவர் குளிக்க கூடாதுன்னு சொல்லி குளிக்காமலே 3 மாசமா வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. சுவாசிகாரு தண்ணியில கண்டம்னு சொல்லியிருக்காரு, தண்ணி கிட்ட போகப்படுமா? தண்ணினா அந்த தண்ணியில கண்டம் இல்ல, தாத்தாவுக்கு இந்த தண்ணியில கண்டம். 12 மணிக்குள்ள தண்ணியா? கடை பக்கமே போக கூடாதுன்னாரு ஜோசியக்கார். இவர் கடை பக்கமே லாந்திக்கிட்டு இருக்காரு. நீ ஆகியும் போய் விவரம் கட்டியல ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லலாம்ல. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு சொன்னா நீ கேட்க மாட்டீர. அப்படியா? சரி, விவரத்தை சொன்னா கேட்கணும்ல. ஆமா, அப்படி இருக்கிறதுனால சரி சரி நம்ம தண்ணியில கண்டோம்னா குளியாம இருக்கு. அதனாலதான் மாரியம்மான்னு பேரை சொன்ன உடனே தாத்தாவுக்கு அப்படியே அள்ளிக்கிட்டு வரானா. அப்படி இப்படி வரல, வந்து ஒரு குளிக்குதான் என்ன விடுதா. அது ஏற்கனவே உடம்பு கயிறு போல இருக்கு. ஆமா, அம்மா வந்து அந்த முறுக்குதா. அப்பேற்பட்ட இந்த மேல மாரியம்மனுடைய திருவாலயத்திலே சரி அம்மனுடைய ஆலயத்தில் பங்குனி மாதத்தில் குடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்வுக்காக நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே தேவதானத்துக்கு வந்தோம். ஒரு 6 மாசம் இருக்குமே, 6 மாசம் முன்னாடி தானே வந்தோம். 6 மாசம் இல்ல, ஒரு வருஷமும் இல்ல, 4 மாசம் தான் இருக்கு. 4 மாசம் தான் இருக்கும். நம்ம வந்த நேரம் மழை நேசி மழை, அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சு போயிட்டு, அதனால 2வது முறையாகவே நாமலை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 8 மணிக்கே வைக்கணும்னு தான் சொன்னாங்க. நாங்க வரும்போது கார் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, அதனால காலதாமதமும் ஆகி போச்சு. அதனால மன்னிப்பு வேண்டி கேட்டுக்கொண்டு வண்டி வந்து ஓடனா தான் வண்டி. ஆமா, ஓடல்னு சொன்னா சண்டி. ஆமா, மோட்டார் வந்து மோட்டார் எந்த நேரத்துல நிக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொல்லி இருக்காங்க, வண்டி ஓடனா வண்டி, ஓடாட்டா சண்டி. அதனால இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே எந்த ஒரு கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.